ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. இது யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டு 15 இயர்ஸாக டிஆர்பிலேருந்து கேட்டிருக்க கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். யூஜி டிஆர்பி தான் லாஸ்ட் இயர்லேருந்து கேட்காங்க. ஆனால் நார்மலாக டிஆர்பி வந்துட்டு 15 இயர்ஸாக கேட்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக், பிஜி இவங்களுக்காகலாம் கேட்டுட்ருக்காங்க. நம்ம இதெல்லாம் பேஸாக வச்சு தான் இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம். இதில் யூஜி டிஆர்பியோட ஃபஸ்ட்டு சிலபஸோட டாபிக் என்ன இருக்குன்னா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் sin nx, cos nx, tan nx. இதில் நம்ம cos nxும் sin nxும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். tan nx நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம். வளன்னு பெருசாக டிடிஎஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறதில்ல. அப்படி பண்ணணுன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் டேக்கன் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்காம நார்மலாகவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சும்மா டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்டிங்காக அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கொண்டே பேஸை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நமக்கு காசாக சைனாங்கிறதா வரும். ஓகேவா? இப்போ காசாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வேண்டாம். கண்ணை மூடிட்டு எல்லா டேர்முமே காசில் தான் வரும். அதுமாதிரி சிம்பிள்ஸும் ப்ளஸ் தான். ஸோ ப்ராப்ளமே வேண்டாம். ஓகேவா? ஆடாக இருக்கா ஈவனாக இருக்கான்னு பவர் செக் பண்ணண்டாம். அதுவே சைனாக இருந்தால் பவர் செக் பண்ணணும். ஒருவேளை அடுக்கு வந்து ஈவனாக இருந்தால் காசில் வரும். அதுவே அடுக்கு ஆடாக இருந்தால் சைனில் வரும். ஓகேவா? இவ்வளோ தான். இதில் வந்து சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச i² = -1 ஃபார்முலா பொறுத்து சைனில் மட்டும் சிம்பிள்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி வந்து எல்லா இடத்துலையுமே போகிற இடம்லாம் பாசிட்டிவ் தான். ஸோ சிம்பிள்ஸ் எல்லாமே எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் சிக்னேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சிக்னேச்சருக்கு வேல்யூ கூட இருக்கும், ஒருத்தங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதோடைய சிம்பிள் வந்து ஒரு கூட இருக்கும், ப்ளஸ் ஒருக்க கம்மியாக இருக்கும், மைனஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ்னு மாறி வரும். இதில் வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு வரப்போதா ப்ளஸ் மைனஸ் வரப்போதாங்கிறது தான் இந்த i² = -1 தான் முடிவு பண்ணும். அதாவது அடுக்க பொறுத்து. நம்ம ரெட்டைப்படைனா காசுன்னு சொன்னோம் இல்லையா, அதிலே ஒரு செக் பண்ணலாம். ரெட்டைப்படையிலேயே 2, 6 இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது i/2 நமக்கு தெரியும் i² = -1. ஸோ 2ன்னு வந்தால் மைனஸ். ஓகேவா? 6 போட்டு பாருங்கள், i², திரும்பவும் மைனஸ் ப்ளஸ்ஸு இன்னொரு மைனஸ் சேர்க்கும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து 2, 6, 10 இந்த மாதிரி வந்தால் மைனஸ் வரும். அதுவே i/4 போட்டு பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ 4, 8, 12 இந்த மாதிரி வந்தால் ப்ளஸ் வரும். அதுவே ஆடு நம்பர் வச்சு பாருங்கள். ஆடு நம்பர் 3, 7 இந்த மாதிரி வந்தால் மைனஸில் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? i³ போடுங்க. i² வேல்யூ -1. பக்கத்தில் ஒரு i சேரும்போது மைனஸ் கூட இன்னொன்று சேரும்போது எதுவுமே மாறி இருக்காது. ஏன்னா இன்னொரு i² வந்தால் தான் ப்ளஸ் ஆகும். மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இது வந்து i³ ஒரு மைனஸ் சேர்ந்ததுனால அது மைனஸாகவே தான் இருக்கும். அதுவே இந்த பக்கம் வந்து பாருங்கள், 1, 5 ஒற்றைப்படை தான். ஆனால் 1, 5ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ i/1 ப்ளஸ் தான். அதுமாதிரி i/5ம் ப்ளஸ் தான். i/4 வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா, அது கூட இன்னொரு i சேர்ந்தால் அப்பவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதுவே அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு i, அதாவது i/4 × i/2, அதாவது i/6ன்னு மாறினா தான் அது மைனஸாக மாற வாய்ப்பு இருக்குது. இங்கே i/5 தான் இருக்குங்கிறதுனால இதுவும் ப்ளஸ் தான். ஜஸ்ட்டு i² = -1 உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் பேஸாக ஒர்க்காக நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் தெரிஞ்சுக்க வேறு எதுவுமே இல்லை. காசாக இருந்தால் ஃபுல் டேர்மும் காசு தான், சிம்பிள்ஸு ப்ளஸ் தான். ஏன்னா காசு போகிற இடம்லாம் பாசிட்டிவ் தான். அதுவே சைனாக இருந்தால் ஈவன்னா காசு, ஆடுனா சைனு. சிம்பிள் வந்து இதை பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது PGTRB 2012 கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் sin⁻⁶ ஓட எக்ஸ்பென்ஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ sin⁻⁶ எக்ஸ்பென்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாலாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு sin⁻⁶ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக நான் ஒரு சின்ன நம்பர் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது sin⁻3θ இதை நான் போடுறேன். ஓகேவா? இப்போ 3 பாருங்கள், அடுக்கு ஒற்றைப்படையில் இருக்குது. ஸோ நமக்கு வரப்போகிற டேர்ம்லாம் சைனில் தான் வரப்போகுது. அதே மாதிரி 3ன்னு ஆரம்பித்தா ப்ளஸில் வருமா மைனஸில் வருமாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? பாருங்கள், 3 எங்கே இருக்குது? மைனஸில் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ டேர்ம் மைனஸில் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ -1 இங்கே போடக்கூடிய நம்பர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற முடியும். ஓகேவா? அதுக்கூட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 அடுக்கு -1, 2 அடுக்கு 3 -1 ப்ராக்கெட்டில் ஒரு டேர்ம் வரும். ஓகேவா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ -2 4 இதுக்குள்ளே இதோட ஸ்ட்ரக்சர் வரும். sin3θ எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? பாஸ்கல் ட்ரையாங்கிளில் அடுக்கு 3னா அதோட வேல்யூ 1 3 3 1.
ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, ரெண்டாவது டேர்ம் 3. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, ரெண்டாவது டேர்ம் அடுக்கு மாறி வரும்னோமா, அப்போ 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, அடுக்கு 3, அப்போ sin 3 தீட்டா அப்படி போடணும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் என்ன, இது வந்து 2 2ஆக குறைக்கணும். இப்போ 3, அடுத்தது 2 குறைச்சிடணும், அப்போ 1, அப்போ sin தீட்டா. இதுதான் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? இதில் வந்து சம்டைம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கியிருப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி போட்டிருப்பாங்க. அதாவது ஏன்னா இது வந்து ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிருமா, அதை வந்து மாற்றி போட்டிருப்பாங்க. எப்படி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நமக்கு இப்போ இதெல்லாம் தெரிய வேண்டாம். நம்மகிட்ட இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா sin பவர் 3 தீட்டாவோட ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போது அதாவது அங்கே 6 தீட்டா நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், இந்த -1/4 உள்ளே கொண்டு பெருக்கிதுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? அப்போது இது 1 -1/4 பெருக்குன்னா -1/4. ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்க ஆன்சர். ஓகேவா? எப்போவுமே 1ல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே நம்ம இதை கண்டுபிடிச்ச மாதிரி தான். அப்போது இதே இது sin பவர் 6 தீட்டாக்கு அதே மாதிரி கண்டுபிடிப்போமா, sin பவர் 6 தீட்டா நமக்கு வந்துட்டு அந்த கீழே இருக்கிறதுக்கு என்ன போடணும்னு சொன்னோம், இப்போ வந்து இது அடுக்கு வந்து 6. ஓகேவா? அப்போது இது வந்து காசில் தான் வரும். ஆனால் இப்போ நமக்கு டேர்ம் தேவையில்லை, நமக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் வேணும். ஆனால் ப்ளஸில் வருமா மைனஸில் வருமாங்கிறது தெரியணும். ஸோ sin பவர் 6 தீட்டா இது வந்து ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா, மைனஸில் வரும். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் மைனஸ் போட்டுக்கலாம். 1/, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமானது. அப்போ 2 பவர் அடுக்கு -1, அடுக்கு -1 போட்டாச்சா. அப்போது -1 / 2 பவர் 5. 2 பவர் 5 நமக்கு தெரியும் 32. அப்போது ஆன்சர் -1/32. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்டுக்கிங்கனால இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எப்போயுமே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 கூட இது கொண்டு பெருக்கினாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால தான் நம்ம மேலே உள்ள மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுவும் PGTRB 2012 கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் sin பவர் 6 தீட்டாவில் எந்த டேர்மில் ஸ்டார்ட் த சயின்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதோட சயின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? sin பவர் 6 தீட்டாவில் சயின்ஸ் எந்த மாதிரி வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம sin பவர் 6 தீட்டாவை நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எந்த மாதிரி வரும் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 6, இது வந்து ஒரு ஈவெண்ட்டாக, அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு காசில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு சைன் தான் கேட்டிருக்காங்கனால இதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 வந்துட்டு எதில் வரும், மைனஸாக வருமா ப்ளஸ்ஸாக வருமா யோசிச்சு பாருங்கள். I ஸ்கொயர் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸில் தான் இருக்கும். ஸோ மைனஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ சைனோட விதி என்னது, ஒருத்தங்களோட வேல்யூ கூட இருக்கும் குறையா இருக்குன்னு சொன்னோன்னா, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி தான் மாறி மாறி வரும். அப்போது நமக்கு மைனஸில் ஆரம்பிக்கிறதால நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும், அப்புறம் மைனஸ் வரும், அப்புறம் ப்ளஸ் வரும், அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அல்டர்னேட்டிவ்லி ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான், ஆனால் ஸ்டார்டிங் வித்து மைனஸ். ப்ளஸ்ஸாக மைனஸாக குழம்பிடக்கூடாது, ஸ்டார்டிங் வித் மைனஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாசிட்டிவ் கிடையாது, எல்லாம் நெகட்டிவும் கிடையாது. ஏன்னா இது வந்து சைன்னாலே அல்டர்னேட்டிவ் தெரியும். ஸோ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இல்லையா. I ஸ்கொயர் இந்த வேல்யூ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 6ங்கிறத நமக்கு அடுக்குங்கிறதுனால I பவர் 6க்கு மைனஸ் வரும். ஸோ மைனஸில் ஆரம்பிக்கும். ஸோ அல்டர்னேட்டிவ்லி ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஸ்டார்டிங் வித் மைனஸ். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது TRB பாலிடெக்னிக் 2012லையும் செட்டு 2017லையும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம்ஸ் இன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் காஸ் பவர் 6 தீட்டா கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இருக்க மொத்த நான் ஜீரோனாலே இதில் இருக்க மொத்த டேர்ம்ஸ் இல்லையா, மொத்த டேர்ம்ஸ் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாருங்கள், இதில் அடுக்கு எல்லாத்துலேயுமே அடுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அடுக்கு ஆடாக இருந்துன்னு வைங்களேன், இந்த ஃபார்முலா, அதாவது அடுக்கு கூட 1 கூட்டணும் /2. அதே அடுக்கு ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா, அடுக்கை ஃபஸ்ட்டே டிவைட் பண்ணிடணும் 2ஆல், அப்புறம் +1. இப்போ நமக்கு அடுக்கு வந்து 6 இல்லையா, அடுக்கு 6ங்கிறதுனால 6/2 + 1 = 6/2 3 + 1 = 4. 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிம்பிளாக பாருங்கள், ஆடு நம்பர் இருக்குங்களா, லைக் 1 3 5 இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு +1 போட்டுருவோம், அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அது ஈவன் நம்பர்னு வைங்க, 2 4 6, இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுறோம், அப்புறம் +1. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்துட்டு 4. இந்த மாதிரி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான்.
இதுதான் முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி, அதாவது 2024 யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இவ்வளோ நேரமாக நம்ம வந்து பேசிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தோம் இல்லையா, அது எல்லாம் மிக்ஸ்டு பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில். அதாவது வேல்யூ ஆஃப் sin பவர் 5 தீட்டாவோட ஃபுல் ஒரு எக்ஸ்பேன்ஷனும் கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் தீட்டா இஸ், அதாவது தீட்டாவோட மடங்குகளாக sin பவர் 5 தீட்டாவின் விரிவாக்கம் என்ன, எக்ஸ்பென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக எழுதிட வேண்டியதான். ஃபுல்லாக எழுதுறதுக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கணும் ஞாபகம் வச்சு பாருங்கள். காசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லாமே காஸ்ட் டேர்மில் தான் இருக்கும். சைனும் ப்ளஸ் தான். அதுவே சைனாக இருந்தால் அடுக்கு ஆடாக இருக்குது, ஆடாக இருந்தால் சைனில் தான் ஆரம்பிக்கும், கண்டுபிடிச்சிடலாம். அதுமாரி 5. ஸோ மைனஸில் ஆரம்பிக்குமா ப்ளஸில் ஆரம்பிக்குமான்னு ஒரு சின்ன செக் பண்ணலாமா? I பவர் 4னா ப்ளஸ்ஸு, அப்போ I பவர் 5னா அதுவும் ப்ளஸ்ஸு தான். ஸோ ப்ளஸில் தான் ஆரம்பிக்க போதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சைன் டேர்மில் தான் வரப்போகுதுங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஆடுதில் தான் அடுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம போடலாமா? இஸ் ஈக்குவல் டு 1/, இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு இல்லையா, என்னது 2 பவர் அடுக்கு -1, அடுக்கு வந்து 5 அப்படி தானே. அப்போ 5 - 1 4 ப்ராக்கெட்டில் சைனில் தான் ஆரம்பிக்க போகுது, அதுமாதிரி ப்ளஸ் டேர்மில் தான் ஆரம்பிக்க போகுது. அதுமாதிரி இதோட அடுக்கு 5. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது எல்லாமே பாஸ்கல் வேல்யூ தான் வரும்ட்டு. பாஸ்கல் வேல்யூ ஃபார் 5 அதை பாருங்கள், 1 5 10 10 5 1. இதில் இந்த ரெண்டும் ஒரு டீமு, இந்த ரெண்டும் ஒரு டீமு, இந்த ரெண்டும் ஒரு டீம் வைக்கும், அந்த மாதிரி தான். இப்போ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ தானே வேணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 1, ஓகேவா? அப்போ 1 அடுக்கு sin பவர் 5 தீட்டாவா, அப்போ 1 sin 5 தீட்டா. அப்புறம் அடுக்கு சைன் மாறுமா, அப்போ மைனஸ். ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், 1க்கு அப்புறம் 5, அப்புறம் 10, ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ரெண்டாவது 5, அப்புறம் இதுலேருந்து 2 கழிக்கணும் இல்லையா, அப்போ sin 3 தீட்டா. அப்புறம் மறுபடியும் சைன் மாறுமா, ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன இருந்துச்சு, 10, அப்புறம் இன்னும் 2 கழிச்சிங்கன்னா sin தீட்டா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸ்பென்ஷன். இப்போ வந்து 2 பவர் 4னா 2 4 4 16. ஸோ 1/16 போட்டு இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1/16 sin 5 தீட்டா எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த 2 தான். இது ஆட்டோமேட்டிக் கேன்சல். அப்புறம் sin 5 தீட்டா -5 sin 3 தீட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைன் மாறவே இல்லை, நமக்கு தெரியும் சைனுனா ப்ளஸ் மாறுங்கிறது. ஸோ நீங்கள் இவ்வளோ டிடிஎஸாகவே கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு பேஸாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. 2 பவர் அடுக்கு -1 இதை கண்டுபிடிச்சா இந்த 2 ஈஸியாக கேன்சல் ஆயிரும். சைனோட வீதி தெரியும், ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும், இது மாறவே இல்லை. ஸோ இதுவும் தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். சால்வ் பண்ணாமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் ஆன்சர்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட் இயர் 2024 யூஜிடிஆர்பிக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் பெருசாக ஃபுல் எக்ஸ்பென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப மினிமம் 15 மினிட்ஸ் அது எடுப்பீங்க. இதை பாருங்கள், டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 30 செகண்ட் நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணிங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வர வேல்யூ எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னாடி போடுற வேல்யூ எல்லாமே பாஸ்கல் வேல்யூவோட டைரக்ட் வேல்யூ தான். அதாவது இப்போ நம்ம sin 5க்கு பார்த்ததுனால 1 5 10 எழுதும். அதுவே sin 3 நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதில் ஒரு 1 3 நம்ம போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், நம்ம ஜஸ்ட் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, 1 3 இதுதான் நம்ம இங்கே போட்டிருப்போம். இதோட டைரக்ட் வேல்யூ பாஸ்கல் வேல்யூலேருந்து தான் வரும். ஆனால் பாஸ்கல் வேல்யூ வந்து என்ன ஒரு பெரிய நம்பருக்குலாம் போடுறோன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். லைக் n5 வரைக்கும்னா நீங்கள் போட்டுருக்கலாம், என்ன ஒரு n வந்துட்டு ஒரு 10 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது, NCR. நம்ம யூஸ்வலாக இது வந்து ஷார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். R வேறு எதுவும் இல்லை, R வந்து என்னோட பாதி, ஓகேவா? அப்புறம் டிவைடட் பை 2 பவர் n - 1. n - 1 எதுக்குன்னா இதில் இருக்க எல்லா டேர்முக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு சரி, இதில் வந்து என்ன கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட், அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே நமக்கு இதில் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன ஒரு கொஞ்சம் இருக்குது, அது என்னென்னா இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ எதாவது எடுத்துக்கிட்டால் sin பவர் 6 தீட்டாவில் இருக்க மொத்த டேர்ம்ஸோட எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு இருக்குது இல்லையா, அந்த அடுக்கு வந்து இப்போ சும்மா வச்சுக்கோங்களேன், அடுக்கு வந்துட்டு ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ 5 இது வந்து ஆடு நம்பராக இருந்தால் அது கூட ஒரு 1 கூட்டுங்க, டிவைட் பை 2, சரியா? இது போட்டிங்கன்னா என்ன வரும், 3. அப்போனா அதில் இருக்க மொத்த டேர்ம்ஸ் 3 இருக்கும். அந்த 3 டேர்ம்ஸ் இருக்கும். அதுவே n = 6னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து
6/2 + 1. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்றில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இதோட வேல்யூ 4. அதாவது இதில் இருக்க மொத்த டேர்ம்ஸ் 4 இருக்கும், இதில் இருக்க மொத்த டேர்ம்ஸ் 3 இருக்கும். இதுவே n = 7 போட்டிங்கன்னா 7 + 1/2. அப்படின்னா இதுவும் 4 தான். இது இந்த ரெண்டையும் பாருங்கள், ஓகேவா? இதுவும் 4 தான், இதுவும் 4 தான். அதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஈவன் நம்பர் இல்லையா? ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கடைசியில் இருக்கிறது வந்துட்டு ஒரு மாறிலி இருக்கும், ஓகேவா? ஈவன் நம்பரில் மாறிலி இருக்கும். அதாவது 3 டேர்ம் தான் சைன் அல்லது காசை பேஸ் பண்ணியிருக்கும். இன்னொன்று வந்துட்டு மாறிலியாக இருக்கும். அதாவது சைனோ காசோ எல்லாமே ஒரு நம்பர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே ஆடு நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆடு நம்பராக இருந்துச்சுன்னா 3மே, அதாவது இதில் 4மே சைனோ காசோ பேஸ் பண்ண டேர்மாக தான் இருக்கும், மாறிலி இருக்காது. சம் கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒற்றைப்படை நம்பர், அதாவது ஆடு நம்பரை அடுக்காக கொடுத்துட்டு இதோட மாறிலி என்னன்னு கேட்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம், மாறிலி 0. அதுவே இங்கே கேட்டாங்கன்னா மாறிலி கண்டுபிடிக்கிற இதுதான் நம்ம ஷார்ட்டில் பார்த்தோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம பார்த்தது. மாறிலி வேணும்னா அதோட ஃபார்முலா இது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு பாஸ்கல் வேல்யூவை வச்சு தான் நம்ம போடணும்னு சொல்லும்போது NCR / 2n-1 போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்து இந்த டேர்மில் இருக்க மித்த எல்லாவோட கெழுவு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேவா? ஆனால் மாறிலின்னு வரும்போது 2n தான் போடணும். அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் வேல்யூ பாருங்கள். இது இந்த 4ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு ஜோடி, இதுவும் ஒரு ஜோடி. ஆனால் இதுக்கு ஜோடி இல்லையா? அப்போ நீங்களாவே அசியூம் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளே 2 வாட்டி 6 இருக்குதுன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. உண்மை கிடையாது, நீங்களாவே நினச்சிக்கோங்க. அப்போ நமக்கு 1 தானே வேல்யூ வேணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு /2 போட்டுக்கிடுறோம், மித்த எதுக்குமே /2 போட மாட்டோம். அதனால தான் இதுக்கு வந்துட்டு n-1ன்னு வருது. அங்கே /2 போடுவோமா, எக்ஸ்ட்ரா இது கூட எக்ஸ்ட்ரா /2. அப்போ எக்ஸ்ட்ரா /2 போடுங்க, 2/1 இருக்குமா, -1 + 1 கேன்சல் ஆகிடுது. அதனால தான் மாறிலி கண்டுபிடிச்சா ஃபார்முலா வந்துட்டு 2/n, கெழு கண்டுபிடிச்சா இந்த /2 போட மாட்டோமா, 2/n-1ன்னு இருக்குது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. கெழு கண்டுபிடிக்கணும்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் டேர்ம், இந்த இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ட் டேர்ம்லாம் வேணும்னா ஃபார்முலா இது. அதுவே மாறிலி, இப்போ இது வந்துட்டு அடுக்கு வந்துட்டு ஈவனாக இருக்குது இல்லையா? சாரி, இதில் அடுக்கு ஈவன் இல்லை, நம்ம கழிச்சிட்டு போட்டிருக்கோம். இதில் வந்து அடுக்கு வந்துட்டு ஆடு, ஏன்னா 5லேருந்து தான் நம்ம 1 கழிச்சு போட்டோம் ஃபார்முலாவுக்காக. அதனால இங்கே வந்துட்டு மாறிலி வரல. இதுவே உண்மையிலேயே கொடுத்துருக்க அடுக்கே 4 இருந்தால் இங்கே கழிச்சிட்டு 3 போட்டிருப்போம். இங்கே வந்துட்டு இந்த 10 பக்கத்தில் சைன் தீட்டா வந்திருக்காது. 5ஓட இது வந்துட்டு என்ன பாருங்கள், 1 5 10 இருக்கா? அப்போது 10க்கு பக்கத்தில் சைன் தீட்டா வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இது வந்து நமக்கு அடுக்கு 4 இருந்துச்சுனாக்கி இதில் 1 கழிச்சிட்டு 3 போட்டிருப்பேன் இல்லையா? அப்போ பாஸ்கல் வேல்யூவில் பாருங்கள், 1 4 6. அப்போ 1 சைன் அல்லது காசு வச்சு வரும், 4 சைன் அல்லது காசு வச்சு வரும். ஆனால் 6 வந்துட்டு வெறுமனே 6ன்னு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இது வந்து ஈவனில் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும், ஆடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வராது, ஓகேவா? மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும், ஆடாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஈவனாக இருந்தால் மாறிலி வரும், ஆடாக இருந்தால் மாறிலி வராது. மாறிலி வராட்ட கொடுத்துருக்க 3 டேர்முமே இந்த மாதிரி தான் சைன் பேஸ் பண்ணியும் அல்லது காஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும். மாறிலி வரதாக இருந்தால் இப்போ 4 மொத்தம் எண்ணிக்கையாக இருந்துச்சுன்னா 3 சைனையும் காசையும் பேஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக இருக்க 1 வெறுமனையாக நம்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ளே நம்ம டாபிக் பார்த்தாச்சு. ஏன்னா இதில் விட்டுருக்குது tan பவர் nx, அது மட்டும் தான். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.